மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அந்த டெட் தேர்வை பார்த்தோன்னா ரத்து செய்ய வேண்டும், அப்படின்னா டெட் தேர்வு பார்த்தோன்னா விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நிறைய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் விதமாக மத்திய அமைச்சரை பார்த்தோன்னா சந்தித்து ஒரு சில கோரிக்கையை பரிந்துரைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்டேட் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. எஸ்டேட் ரிலேட்டடாக ஒவ்வொரு ஆசிரியர் சங்கங்களும் ஒவ்வொரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கை எஸ்டேட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு. இதில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள சிறப்பு டெட் தேர்வில் கீழ்கண்ட காரணிகள் இடம்பெற வேண்டுதல். உச்சநீதிமன்றத்தின் அந்த கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதற்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் அந்த அறிவிப்பாணை குறித்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. இதனால் வெளியிட்ட சில நிமிடங்களிலே அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது. இந்த அறிவிப்பால் கட்டாய கல்வி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை விதிமீறல்களை மீறப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிறப்பு தகுதி தேர்வு என்பது கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி நடத்தி திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தவிர்த்து கட்டாய கல்வி சட்டம் அமல்படுத்தியதற்கு பிறகு தகுதி தேர்வு முடித்தவர்களே பணியில் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளிலும் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களே நியமிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்லியிருப்பினும் அது இதுவரை முழுமையாக தனியார் பள்ளிகளில் கடைபிடிக்கவில்லை. பெரும்பான்மையான தகுதி தேர்வு முடிக்காத ஆசிரியர்களே தனியார் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும் சேர்த்து சிறப்பு தகுதி தேர்வு என்ற அறிவிப்பு வெளியிட்டது அடிப்படை விதி மீறல். அதாவது 1/9/2020 வரை பணியுள்ள ஆசிரியர்களுக்கு இத்தகுதி தேர்வு எழுதலாம் என்பது தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது அடிப்படை விதி மீறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில திருத்தங்களுடன் பணியிலுள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்திட மீண்டும் அறிவிப்பாணை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த அறிவிப்பில் கீழ்கண்ட காரணிகள் இடம்பெற வேண்டும். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி மதிப்பெண் 50% குறைக்க சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில் பல்வேறு ஸ்டேட்டில் இருக்குது. ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், தெலுங்கானா, கேரளா, இந்த கேட்டெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் 50% மார்க் எலிஜிபிள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஓபிசிக்கு 50%, எஸ்சி/எஸ்டிக்கு 40%, தெலுங்கானாவில் 50%, எஸ்சி/எஸ்டிக்கு 40%. அதே மாதிரி பீகார் 50%, அதருக்கு பார்த்தோன்னா 40%, ஓபிசிக்கு போட்டோம் 50-55. அதாவது உத்தரப்பிரதேசம். ஹரியானாவில் பொறுத்த வரைக்கும் காமனாக 50% எல்லா கேட்டகரியும் சேர்த்து. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஒதுக்கீடு பிரிவினருக்கும் 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா மதிப்பெண் குறைக்கணும். பாடத்திட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக பணியுள்ள ஆசிரியர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மொத்தம் 150 வினாக்களில் 90 வினாக்கள் இருப்பது போல் வினாத்தாள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோரிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க. பணியுள்ள ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுத அவர்கள் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் என்பதை விலக்கு அளித்து தேர்ச்சி பெற்றாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடணும். மேலும் டூவல் டிகிரி மூலம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த தேர்வில் விண்ணப்பிக்க இயலவில்லை, எனவே அவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும். கேரள அரசு விதிவிலக்கு அளித்தது போல நெட்டு, செட்டு, எம்ஃபில், பிஹெச்டி முடித்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் இருந்து விதியை விலக்க வேண்டும். இந்த விதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் விலக்களிக்க வேண்டும். ஆசிரியர் தேர்வரின் டிஆர்பி மூலம் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு பெறுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு என்ன ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்கன்னு. இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டேட் ரிலேட்டட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.